சுரேஷ் அவருடைய ஜெபத்துக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நாகர்கோயில், தூத்துக்குடி மற்ற எக்லீஷியாஸ்ல கூட்டிட்டு இருக்கிற அருமையான தேவ பரிசுத்தவான்கள் உங்க அனைவருக்கு நம்ம வரவேற்கிறோம். இந்த இருக்கிற 3ஆம் வால்யூம் உடைய தியானம் படிப்பு ஸ்டடி. இது நம்ம தேவ கிருபையில இப்போ 4வது இருக்கிற கிளாஸ் இன்னைக்கு இருக்க போகுது. ஞாபகம் வைங்க, இந்த கிளாஸோட இருக்கிற ஃபார்மேட் என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு பேராகிராஃப் படிப்போம். அந்த பேராகிராஃப் படிக்கும்போது நீங்க உங்க கரங்கள்ல இருக்கிற வால்யூம் கொஞ்சம் பாருங்க. 3வது வால்யூம் எல்லார்கிட்ட இருக்கணும். அப்புறமா அந்த பேராகிராஃப் முடிச்ச பிற்பாடு அந்த பேராகிராஃபோட இருக்கிற விஷயம் ஒரு சுருக்கமான விதத்துல உங்க மத்தியில நான் எடுத்து வைக்கிறேன். பிற்பாடு ஓப்பன் ஆயிடும் உங்க கருத்துக்கள், கேள்விகள் அந்த பேரா மேல. அப்ப நீங்க அந்த நேரத்துல நீங்க தாராளமா உங்க கையை உயர்த்தி நீங்க கேட்கலாம், நீங்க பேசலாம். பேசும்போது ஒருத்தர் பேசும்போது மற்ற சகோதர சகோதரிகள் கூட ரியாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கேள்விகளுக்கு அதெல்லாம் உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. இதை முன்கூட்டி சொல்லியிருக்கிறோம். சரி, நன்றி அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். நம்ம ஆரம்பிக்கலாம். சகோதரி பில்பெட்ரானி இல்லைங்களா? பிரதர் வணக்கம். இருக்கிறோம் பிரதர். வணக்கம் வணக்கம் சிஸ்டர். நம்ம ஆரம்பிக்கலாம் சிஸ்டர். நம்ம முதலாவது அத்தியாயம், அது கடைசி 3-4 பேராக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்க படிக்கலாம். தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பக்கம் 4, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அது விசித்திரமானதாக உள்ளது. இது தேவனுடைய பிள்ளைகளின் குணாதிசயத்திற்கு குறிப்பான விதத்தில் வித்தியாசமாக உள்ளது. சில வேளைகளில் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாத சில பொது உடைமைவாதிகளையும் மற்றவர்களையும் காண்கிறோம். அதோடு கூட வேதாகமத்தையும் வெளியரங்கமாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தில் உள்ள எல்லா விசுவாசத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் காண்கிறோம். ஆனாலும் அவர்கள் நீதியில் சில அடிப்படை கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் மனிதனின் பொதுவான சகோதரத்துவம் போன்றவைகளை அறிந்திருக்கிறார்கள். இது அவர்கள் எழுதி வைத்துள்ள புத்தகங்களில் அழகாக காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் சமத்துவம் சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போன்று தோன்றுகிறது. மேலும் தேவனுடைய சித்தம் பூலோகத்தில் செய்யப்படும் போது வேதத்தில் பலமுறை கூறப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்களின்படியான அனுகூலமான நிலைமைகளான மனிதர்கள் மத்தியில் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது ஏற்படும் நிலைமையை எதிர்பார்ப்பது போன்று தோன்றுகிறது. ஆனாலும் இந்த பொது உடைமைவாதிகள் தாராள மனப்பான்மையையும் சமத்துவத்தையும் பற்றி கூறுவது பொதுவாக அவர்கள் அனுபவிக்கும் தரித்திரத்தினாலும் சராசரியான சௌகரியங்களில் குறைவுபட்டிருப்பதினாலும் வந்தது. அவர்கள் தங்கள் கொள்கைகளில் அதிக வளர்ச்சி பெற்றதினால் அல்ல. ஏனெனில் அவர்களில் ஒருவன் பெரிதான செல்வத்தை சுதந்திரித்துக் கொள்வான் என்றால் அல்லது பெற்றுக்கொள்வான் என்றால் நிச்சயமாகவே அவன் தன்னுடைய பொது உடைமை கொள்கைகளை விட்டு விடுவான். இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதரிக்கு நன்றி. சகோதரர் ரசல் அவரு நீங்க ஞாபகம் வைக்கணும், இந்த புத்தகம் அவர் எழுதுறாரு 1890. 1890 இதை எழுதும் போது அவர் பேசுறார். ரொம்ப வினோதமா இருக்குது. தேவனுடைய இருக்கிற பிள்ளைகள், அதாவது கிறிஸ்தவர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பொது உடைமைகள் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க கிறிஸ்தவர் விசுவாசமே புறக்கணிக்கிறாங்க, வேதம் கூட புறக்கணிக்கிறாங்க. இந்த இருக்கிற காரியத்தை புறக்கணிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க சமுதாயத்தை பார்த்து, சமுதாயத்தோடு இருக்கிற நிலை பார்த்து, அனைத்து ஏழைகளோடு இருக்கிற நிலைமை பார்த்து, அந்த பிரச்சனைகள் பார்த்து, இந்த பொது உடைமைகள் கொள்கை, சோசியலிசம், கம்யூனிசம், அது தான் ஒரு சொல்யூஷன், அதுல தான் இதெல்லாம் தீர்வு வரும் சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க. அதை பத்தி
வெளிப்படுறாங்க. இதெல்லாம் வந்து இங்க பிரதர் எழுதும்போது கடைசியில என்ன சொல்றாருன்னா, இதோடைய காரணம் வந்து ஏதாவது வந்து ஒரு சரியான கொள்கை உலகத்துக்கு ஆசீர்வாதிக்கிறதுக்கு அப்படி கிடையாது. மாறாக உலகத்துடைய நிலை இப்படி இருக்கும்போது, இப்ப என்ன பண்ணலாம்? இது ஒரு யோசனை என்ன வருதுன்னா, பொது உடைமைகள் கொள்கை, சோஷியலிசம், ஆ கம்யூனிசம் இதுதான் வந்து ஒரு வழி தெரியுது. இதுதான் வெளிப்படுது. இது பத்தி பேசுது. ஆனால் அந்த ஜனங்கள் யாரோ ஒருத்தரு அல்லது அநேகரு, அவங்க பெரிய சொத்து திடீர்னு கிடைச்சா, இது பெரிய அளவுக்கு ஒரு சொத்தாளி ஆயிட்டா, கண்டிப்பா அவங்க இந்த இருக்கிற கொள்கை விட்டுருவாங்க. ஏன்னா, ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு தான் தேடின்கிறேன் ஒழிய, இது வந்து ஒரு வெளியேற பெற்ற கொள்கை. இந்த கொள்கை தான் நம்ம நிக்கிறோம். எப்படி வந்தா நம்ம நிக்கிறோம், அப்படி கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வைக்கணும். நீங்க ஞாபகம் இருக்கும். ஆ எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல 6 புருஷர் எல்லாரும் சங்கார ஆயுதம் கையில புடிச்சு வந்து நிக்கிறாங்க. அந்த வெண்கல பலிபீடத்துக்கிட்ட. அங்கே வந்து அவங்க 6 பேர் மத்தியில ஒரு சணல் நூல் அங்கி தரித்துக் கொண்டிட்டு இருக்கிற கணக்கனுடைய மைக்கூட்டை வச்சுட்டு இருக்கிற புருஷன் கூட இருந்தார். அந்த காரியத்தை என்ன காமிக்குதுன்னா, சகோதரர் ரசல் வாழ்ந்து கொண்டின்னு இருக்கிற காலம், அந்த 19ஆம் நூற்றாண்டின் முடிவு. அந்த நேரத்துல வந்து அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் நாமத்துல தான் கிறிஸ்தவர்கள், அவங்க கூட கூட உலகத்தின் பிரச்சனைகள் தீர்வு கொண்டு வரதுக்கு அநேக விதமான கொள்கைகள் கொண்டு வந்தாங்க. கார்ல் மார்க்ஸ் வந்து அவர் கொண்டு வந்தாரு இந்த பொது உடைமைகள் கொள்கை. இந்த கம்யூனிசம், சோஷியலிசம். இந்த விஷயத்தை இந்த பேரால வருது. சகோதர சகோதரிகள் இப்போ நீங்க பேசலாம். ஒருவேளை ஏதோ புரியல கூட நீங்க சொல்லலாம். பிரதர் இது நமக்கு புரியல. இது என்ன? ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து புரிஞ்சுட்டு முன் போணும். எல்லாருக்கும் புரிஞ்சுட்டீங்களா? பிரதர், எனக்கு ஒரு சின்ன டவுட் பிரதர். கேளுங்க, ஹலோ. கேளுங்க. கேட்கலாம் பிரதர். அது போன வாரத்தில் நடத்தினதுல வந்து இந்த 2ஆம் மண்டலத்துக்கு போறவங்க வந்து 10,000 இப்போ 1,44 தான் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ம், ம். இது வந்து எனக்கு புரியல பிரதர். உங்க விளக்கம் சொல்லுங்க. ஓகே, ஓகே, ஓகே. அது ஆக்சுவலி போன தடவை வந்து நம்ம எடுத்த அந்த பேராகிராஃப்ல ஆ நம்ப அந்த தியானம் பண்ணும்போது, சகோதர சகோதரிகள் மத்தியில எடுக்கும்போது, ஆ ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற பேரா என்ன சொல்லுதுன்னா, ஆ இந்த மாரி வந்து இருக்கிற ஆ ஒரு வேதம் படிக்கிறாங்க, ஆ வேதத்துக்காக வாழ்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஆ ஆனா அவங்க வந்து இந்த உலகத்துல இப்ப நடக்கிற ஆ பணக்காரங்கள், பெரிய பெரிய அளவுக்கு இருக்கிற பணக்காரங்கள் பார்த்து அவங்கள மாறி ஆவணும். அவங்க மாரி மாறணும். உலகத்துடைய சொத்து பெற்றுக்கொள்ளணும். எப்படியாவது வந்து ஒரு பெரிய ஆள் ஆவணும். சொந்த பங்களா இருக்கணும். அநேகர் வண்டி இருக்கணும். நெறைய பணம் நம்மளுடைய பேர்ல இருக்கணும். நெறைய பேர் வந்து அந்த பணத்துக்காக நம்மள மதிக்கணும். இது எப்படி இன்னைக்கு பொது உலகத்துல வந்து பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறாங்க சில கிறிஸ்தவர்கள் கூட இங்க சொல்லிட்டு இருக்கு. அப்போ இது இது பொதுவா நம்ம எப்படி எடுத்தோம்னா, பேர் கிறிஸ்தவர்கள். ஆமா, பேர் கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறாங்க தான் நம்ம வந்து அந்த விஷயத்தை எடுத்தோம். ஆனா போன தடவை அத டிஸ்கஷன் பண்ணும்போது, ஒரு சகோதரி கூட சஜெஸ்ட் பண்ணாங்க. இது வந்து ஆ சிலர் 2ஆம் மரணத்துக்கு போகிற நபர்கள், புது சிருஷ்டியிலேருந்து அவங்களுக்கு கூட வந்து இந்த மாரி இருக்கிற வகுப்பார்ல இருக்கலாம். யார் வந்து தேவன்கிட்ட பலினால உடன்படிக்கை கட்டிக்கின்னு, இந்த உலகத்தோடு இருக்கிற சொத்து, பேரு,
பெற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் வைக்கிறாங்க. அந்த அந்த அர்த்தத்துல இது விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுத்தோம்னா, அமெரிக்கால பிரதர் ரசல் மரித்து போன பின்பு ஒரு நபர் இருந்தாரு. அவர் பேர் ஜே.எஃப். ரூதர்ஃபோர்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் ஆரம்பித்தார் ஜெகோவா விட்னஸ். இப்ப இந்த ஜே.எஃப். ரூதர்ஃபோர்டு அவரை பத்தி நீங்க விசாரிச்சுட்டு நீங்க பார்த்தாக்கா, பெரிய பங்களா வச்சாரு. பெரிய அரண்மனை மாரி, நெறைய சொத்து. ஆனா, அவங்க அதுதான் ஒரு ஆசை நோக்கம் வச்சு கடைசில அவருடைய விசுவாசத்தை ஒரு நஷ்டம் பண்ணிட்டு, அவருடைய கடைசி சாகுற சூழ்நிலை சம்பவம் விசாரிச்சு பார்த்தாக்கா, ஆ காமிக்கிறது ஒரு ஒரு என்ன சொல்லனா, கப்பல் இடிக்கிறது காரியத்தை. இதுதான் பிரதர் ஜெயக்குமார் போன தடவை நம்ம பார்த்தோம். சரி பிரதர். ஆனா 1,44,000 கணக்கு வரணும் பிரதர். இல்ல 1,44,000 இல்ல. புது சிருஷ்டி சொல்றோம். இப்ப பாரு, புது சிருஷ்டியில வந்து 1,44,000 தான் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி ஆயிடுறாங்க. அதுக்கு பின்பு ஒரு திரளான கூட்டம். அதுக்கு பின்பு 3வது ஒரு வகுப்பார் வராங்க. 2ஆம் மரணம். அந்த 3ஆம் வகுப்பார் பத்தி பேசுகிறோம். சரி சரி. இல்ல சிஸ்டர் சொன்னாங்களா சிஸ்டர் தான் அதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க. புது சிருஷ்டியில அது 3ஆம் வகுப்பார், 2ஆம் மரணம் வகுப்பார், அதுல இருந்து ஒரு சிலர் இருக்கலாம். இந்த மாதிரி பிரதர் எழுதுற வார்த்தைகள். சரி, ஓகே ஓகே பிரதர். வெல்கம். பிரதர் பிரதர் நான் அனீஸ் பேசுறேன். இதுல எனக்கு ஒரு கருத்து நான் சொல்றேன் பிரதர். சொல்லுங்க. ஆக்சுவலா இது 5வது வால்யூம். ஓகே. ஆக்சுவலா பிரதர் வந்து அந்த 5வது வால்யூம் எழுதும்போது இது வந்து புது சிருஷ்டிகளை மென்ஷன் பண்ணி எழுதுறது கிடையாது. Okay. ஆக்சுவலா ஒட்டுமொத்த கிறிஸ்டியன்டம் பிளஸ் உலக ஜனங்களுக்காக எழுதுனது. யாருனாலும் இந்த வால்யூமை படிச்சு இதுக்குள்ளால வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இங்க வந்து ஒரு குரூப்பார பத்தி சொல்றாங்க. அவங்க கேலியாட்டு ஜெபம் பண்றாங்க, தேவனுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்ட்டு. ஆமா. அந்த மாதிரி இது பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா அது யாருன்னா பேர் கிறிஸ்தவ மண்டலம் தான். என்னன்னா ஒரு புது சிருஷ்டி வந்து அந்த மாதிரி புரியாம எல்லாம் அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நம்ம அந்த வால்யூம்ஸ் யாருக்கு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல மைண்ட்ல வச்சுட்டு நம்ம அதை படிக்கும்போது நமக்கு வந்து இருக்கக்கூடிய கருத்துகள் வந்து சரியாட்டு புரியும். இது வந்து ஆக்சுவலா எழுதுனது வந்து பொதுவான ஜனங்களுக்காக எழுதுனது. இதை படிச்சு நீ புது சிருஷ்டியாட்டு ஆகு அப்படின்னு தான் எழுதியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சில உபதேசங்கள் காரியங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு அந்த பொதுவான ஜனங்களுக்கு படிச்சு வரணும் அப்படிங்கறது மாதிரிதான் பிரதர் எழுதியிருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. 2வது 100% கரெக்ட் பிரதர். அனீஸ் சொல்ற விஷயத்தை 100% கரெக்ட். ஆனா உண்மையா வந்து பிரதர் வந்து எப்படி என்ன மாதிரி நோக்கத்துக்கு எழுதிட்டார்னா, இது இந்த இந்த 6 வால்யூம்ல தான் அறுவடை வேலை செஞ்சார். சோ அந்த பொது ஜனங்கள் இந்த வால்யூம்ஸ் எடுத்து படிக்கும்போது அவங்களுடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கிறதுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுக்குள்ள வர்றதுக்கு அந்த நோக்கத்துக்கு தான் எழுதிட்டார். சோ பிரதர் கரெக்டா சார் சொல்றீங்க நீங்க அனீஸ். ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். மற்ற சகோதர சகோதரிகள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கூட தாராளமா பேசலாம். இது இது இந்த ஸ்டடியில நம்ம என்கரேஜ் பண்றோம். 2 பக்கம் என்கரேஜ் பண்றோம். நீங்க மோஸ்ட் வெல்கம். இப்ப நம்ம பார்க்கிற பேராகிராஃப் இந்த பொது உடைமையாளர் குறித்து, அந்த இருக்கிற கொள்கை குறித்து, அந்த கொள்கை வந்து எப்படி பிரதர் ரசல் இந்த 1890 இந்த 3வது வால்யூம் எழுதும்போது எப்படி இப்படி இருந்தாங்க, கிறிஸ்தவர் நாமத்துல அவங்க இருந்து இப்படி வந்து பெரிய அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க, எழுதிட்டு இருந்தாங்க, புக்கெல்லாம் எழுதுவாங்க. ஆனா பிரதர் சொல்றாரு, இது வந்து இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல இதெல்லாம் வந்து சரியா போகுது. கிறிஸ்துவின் ராஜ்யம் இது சரி பண்ண போகுது. ஆனா என்ன பார்க்கிறோம்னா, இந்த ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் பார்த்து, பிரச்சனை பார்த்து, ஜனங்களுடைய ஏழ்மை பார்த்து, இதுதான் ஒரு பெரிய சொல்யூஷன் சொல்லிட்டு எழுதுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பணம் வந்தானா உடனே கண்டிப்பா இந்த கொள்கை உறுதியா பிடிக்க மாட்டாங்க. அது விட்டுருவாங்க. அவங்க 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 வந்து இது எவ்வளவு பணம் வந்தா கூட இல்ல இதுதான் சொல்யூஷன் அப்படி சொல்ல மாட்டாங்க.
தொடரலாமா இல்லாட்டி வேற யாருக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? சரி, தொடரலாம். நெக்ஸ்ட் பேரா சிஸ்டர். பக்கம் பக்கம் 5 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கக்கூடிய இந்த பரிசுத்தவான்கள் கவனமாக நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய ஜெபங்கள் உதட்டளவில் உள்ளதாக இருக்கும். இதற்கு அவர்களுடைய இருதயமும் வாழ்க்கையும் அனுமதிக்காது. உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் விசாரிக்கிறேன் என்பது அவருடைய ஊழியக்காரர்கள் என்றும், அவருடைய அன்பின் நீதியின் ராஜ்யத்திற்காக வாஞ்சை உள்ளவர்கள் என்றும் அறிக்கை செய்கிற சிலருக்கு எதிராக நியாயாதிபதி கூறும் எச்சரிக்கைகளில் ஒன்றாக உள்ளது. இப்பொழுதும் கூட இப்படியாக ஜெபித்து நீதியின் ஆட்சி வரும் என்று நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அவர்களுக்குள் இருக்கிற அதன் நீதியான கட்டளைகளின்படி தங்களுடைய செயல்களையும் வார்த்தைகளையும் காத்துக் கொள்வார்களாக. இந்த பேரா நம்ம பார்க்கிறோம். பிரதர் என்ன எழுதுறாருன்னா, பரிசுத்தவான்கள் யார் யார் இப்போ மிகுந்த விசுவாசத்தோட ஜபிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க, பாடுறாங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த அந்த வார்த்தைகள் அவங்க மன ரீதியில, அதாவது உறுதியா நம்பிக்கையோட நம்பணும். அந்த நம்பிக்கை அவங்களுடைய வாழ்க்கையில அது வெளிப்படணும். வசனத்துல வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 19:22. லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 2. 22. ஆயக்காரருக்கு தலைவனும் 22 சிஸ்டர். 19:22. சாரி பிரதர். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. இருதயத்துல என்ன இருக்குது அதுதான் வாய் பேசும். சோ அதுல தான் தேவன் கணக்கு வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா இப்போ நம்ம தேவனுடைய ஜனங்கள், அவருடைய பரிசுத்தவான்கள் இருக்கும்போது, இந்த மாபெரும் சத்தியங்கள் நம்மளுக்கு வெளிப்படும் போது, இந்த மாபெரும் சத்தியங்கள் மேல நம்ம விசுவாசிக்கும் போது, நம்மளுடைய இருக்கிற வாயில எடுத்து பேசும்போது, சாட்சி கொடுக்கும்போது, நம்மளுடைய நம்பிக்கை இந்த வார்த்தைகள் மேல அது வெளிப்படணும் நம்முடைய வாழ்க்கையில. அப்போ அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அது வெளிப்படலைன்னா, அப்போ அந்த விஷயத்தை இங்க என்ன எழுதுறாருன்னா, அது காரியம் சரியில்லை. ரோமர் 13:13. ரோமர் 13:13. ரோமர் 13வது அதிகாரம் வசனம் 13. களியாட்டும் வெறியும் தேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். இந்த ராத்திரியின் விஷயங்கள், ராத்திரியின் கிரியைகள், ராத்திரியின் உலகத்தின் கிரியைகள் கண்டிப்பா இப்ப நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள் இருந்தானா, நம்ம பகலின் பிள்ளைகள் இருந்தானா, இந்த இருக்கிற காரியங்கள் நம்ம எதிர்த்து நிற்கும். நம்ம இந்த காரியங்கள் கண்டிப்பா முன்னே நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை வர்றதுக்கு முன்னே கண்டிப்பா இதுல நம்ம இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓரளவுக்கு இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்ம இப்போ இந்த சத்தியத்துக்கு பின்பு, உடன்படிக்கை ஆயிட்டு பின்பு, அந்த புது சிருஷ்டி ஆயிட்டு பின்பு, நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகள்ல இந்த காரியங்கள் ஏதோ உலகத்துல பொதுவாக நடக்குது, இது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்ம கவனம் கொடுக்கணும். அப்போ இது நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம உறுதியா அந்த ராஜ்யத்து மேல நம்புறது மட்டும் இல்ல, அந்த ராஜ்யத்தின் ஜனங்களா நம்ம மாறி இருக்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகள் நீங்க பேசலாம்.
இந்த பேரால வந்து ஏதாவது நீங்க உங்களுடைய புரிதல் வேற மாதிரி இருந்தா கூட நீங்க பேசலாம். ஃப்ரீயா பேசுங்க. உங்க எல்லாரோட இன்வால்வ்மென்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம் பிரதர். ஒரு டவுட் பிரதர். வணக்கம் கனிராஜ் பிரதர். அதாவது நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபம் சொல்லிக் கொடுத்தாங்க. பரலோகத்திலே உங்க சித்தம் செய்வது போல பூலோகத்திலும் சித்தம் செய்வதாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஜெபம் ஜெபிக்கிற இந்த இதுல வந்து பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய கொஞ்சம், அதாவது கவனமாக நடக்க வேண்டும் பரிசுத்தவான்கள் சொல்லி சொல்றாங்க. இது கொஞ்சம் கூடுதலான விளக்கம் சொல்லலாமா பிரதர்? ஓகே. பரலோகத்துல ஓகே. ஆக்சுவலி பிரதர் கேட்கறது அந்த வார்த்தைகள், அந்த 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 வசனத்தை குறித்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக பரமண்டலத்துல உங்க சித்தம் செய்ய போல பூலோகத்துல செய்யப்படும். இது வந்து கர்த்தர் போதித்து ஜெபம் எப்போ கிட்டத்தட்ட 2000 வருஷம் முன்னாடி. இந்த இருக்கிற ஜெபத்துல வந்து ஒரு ராஜ்யத்தின் ஜனங்களா இருந்து ஒரு ஒரு வேண்டுதல் இருந்துட்டே இருந்துச்சு 6 சபை காலகட்டத்துல. 7ஆம் சபை காலகட்டத்துக்கு வரும்போது அந்த அந்த ஏற்ற நேரம் வரும்போது இப்போ இந்த கர்த்தர் போதித்து இந்த ஜெபத்துல அந்த வார்த்தைகள்ல ஒரு ரகசியம் வெளிப்படுது. என்ன ரகசியம் வெளிப்படுதுன்னா, அந்த ராஜ்யம் எப்படி வருதுன்னா, முதலாவது அந்த ஜெபத்துல சொல்ற வார்த்தைகள் பிரகாரமா உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதாவது கர்த்தருடைய 2ஆம் வருகையில ராஜ்யம் வருது, கர்த்தர் கூட வருது. இது நீங்க லூக்கா நீங்க பார்க்கலாம், 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். சோ அந்த ராஜ்யம் அங்கே வருது. ஆனா கண்ணுக்கு தெரியாம இருக்குது. யாருக்கு தெரியாது. யார்தான் இது விஷயத்தை தெரியுதுன்னா, நம்ம மனக்கண் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் இது தெரியும். வேதத்தோடு இருக்கிற வெளிச்சத்துல நம்ம இது விஷயத்தை தெரியும். ஆனா அதே ஜெபத்துல இருக்கிற வார்த்தை எப்படி நெக்ஸ்ட் போகுதுன்னா, பரமண்டலத்துல உங்க சித்தம் செய்ய போல பூலோகத்துல செய்யப்படும். அப்ப அந்த ஜெபத்துடைய 2வது பாதி அது இன்னும் நிறைவேறல. அப்படி அது எப்ப நிறைவேறும்? ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி உலகத்துல ஃபர்ஸ்ட் வெளிப்படணும். அதுதான் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அந்த டாட்டட் லைன் நீங்க பார்க்குறோம் டிவைன் பிளான் சார்ட்ல 10 நம்பருடைய டிவைன் பிளான் சார்ட்ல பிரி லைன், அந்த டாட்டட் லைன், அதுதான் அந்த இடம். அங்கதான் எப்படி பார்க்குறோம்னா, உங்களுடைய பரமண்டலத்துல உங்க சித்தம் செய்ய போல பூலோகத்துல செய்யப்படும். அங்க ஆரம்பம். ஆனா இது முழுசா நிறைவேறதுக்கு எல்லா மனிதன் வந்து உயிர்ப்பித்து எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு அந்த பெரும் பாதையான வழியில நடந்து அந்த வேலை முடிக்கிறதுக்கு அந்த ஒரு காரியத்தை அந்த ஜபத்து முழுவதும் நிறைவேறதுக்கு முழு 1000 வருஷம் தேவைப்படும். 2874 வரை. இதுதான் சுருக்கமா சொல்றோம் பிரதர் கணேஷ். இது கரெக்டா இல்ல இல்ல கரெக்ட் தான். தேங்க்யூ. சகோதர சகோதரிகளை உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பேசலாம். மாற்று கருத்து நீங்க பேசலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருடைய கருத்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம், காத்துட்டு இருக்கிறோம். வணக்கம் பிரதர். உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் விசாரிப்பேன் என்பது அவருடைய ஊழியக்காரர்கள். அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது என்னன்னா, தேவன் பண்ற தீர்ப்புல என்ன பாக்குறோம்னா, உங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் வாய் பேசும். அப்போ நம்ம பேசுற காரியத்தை நம்ம விசுவாச குறித்து, நம்பிக்கை குறித்து எப்படி நம்ம அந்த நிலைமை வச்சுக்கிறோம் இருதயத்துல, அதுதான் நம்ம வாய் பேசும். ராஜ்யம் ஆரம்பிக்கல, ராஜ்யம் இன்னும் வரல, கர்த்தர் வந்திருக்கிறாரு, ராஜ்யம் இன்னும் வரல, அப்படி சொல்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, ஏற்கனவே ஆரம்பத்துல பேசிக்ல வந்து ராஜ்யம் வந்துச்சு ஆரம்பிச்சு தான் சொல்லிட்டோம். அந்த காரியத்தை சொல்லிட்டு பிற்பாடு வால்யூம்ஸ்ல அந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு பிற்பாடு இல்ல ராஜ்யம் வரலன்னா, அப்ப இது பிரச்சனை எங்க இருக்குது? பிரச்சனை வந்து இருதயத்துல தான் இருக்குது. பிரதர், அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு தானே இது மென்ஷன் பண்ணிருக்காங்களா?
ஆமா, பரிசுத்தவான்கள் தான் இங்க சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகும்? அப்போ கண்டிப்பா நம்பிக்கை இல்லாம போவாங்க. நீங்க இன்னும் பார்க்கல பரிசுத்தவான்கள் போல தெரியுது. இல்ல பிரதர், அது வந்து ப நம்ம பரிசுத்தமா இருந்தாலே கடவுள் கூட ஐக்கியமா தானே இருப்போம். ஆமா சிஸ்டர். நம்ம மத்தியில வந்து ஒரு 3 வகுப்பார், 4 வகுப்பார் இருக்கிறாங்க. முதலாவது நான் வந்து நம்ம மணவாட்டிக்கு ஆகப்போகிற புத்தியுள்ள கன்னிகைகள். ஆ, 2வது வந்து அது புத்தி இல்லாத கன்னிகைகள். ம், 3வது வந்து 2ஆம் மரணத்துக்கு போயின்னு இருக்கிறவங்கள். ம், 4வது வந்து அவங்க வந்துட்டாங்க, விசுவாசத்துக்கு வந்துட்டாங்க, நம்ம மத்தியில வந்துருக்கிறாங்க. அவசரமா ஏதோ பண்ணிட்டு, அவங்க இன்னும் ஆவியினால் ஜனப்பிக்கப்படல. ஆவியில ஜனப்பிக்கப்படாது. ஏன்னாக்கா ஒரு 6th வால்யூம் உடைய இருக்கிற ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட்ல படிங்க. அந்த அந்த இருக்கிற நீதிமான் ஆக்கப்படுதல் நிரந்தரமா பண்றதுக்கு முன்னே தேவன் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கிறாரு. யார் யார் மனப்பூர்வமா தான் அவங்க வந்து உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்களா இல்லையே. ஏன்னா அந்த நிரந்தரமான நீதிமானாக்கப்படுதல் தேவன் கொடுத்தானா மறுபடியும் எந்த ஒரு வேற ஜீவன் வாய்ப்பே இல்லை. அதாவது மறுபடியும் உலகத்துல ஆஹ், திருப்பி மாம்சமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். பேராகிராஃப் மேல கேள்விகள் சகோதர சகோதரிகளே? தொடரலாமா அடுத்த பேராக்கு? யாருக்கு ஏதாவது கடைசி ஏதாவது கருத்து இருக்கா? சிஸ்டர் தொடரலாம். பக்கம் 5 செகண்ட் பேராகிராஃப். இதற்கு முன்பு வெளியாகி இருந்த முந்தைய தொகுதிகளை படித்தவர்கள், அதன் பாடங்களின் பலமுள்ள கருத்துக்களை உணர்ந்து கொண்டவர்கள், தேவனுடைய ராஜ்யம் என்பது வெளிப்படையானது அல்ல, பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல, உலக பிரகாரமான ஆடம்பரம் உடையது அல்ல, ஆனால் வல்லமையையும் திவ்ய மகிமையையும் கொண்டது என்பதை காண்பார்கள். உலக ராஜ்யங்களின் அதிகாரத்தின் காலம் இன்னமும் முடியாமல் இருப்பதினால் அதை வென்று அவைகளை இன்னும் அகற்றவில்லை. ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரம் ஏற்கனவே வந்துவிட்டது. ஆகவே பூமியின் அதிகாரத்தின் மேல் இன்னமும் முழு ஆதிக்கத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறது. அது ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. காலங்களின் அடையாளங்கள் மூலமாகவும் மேலும் முந்தைய புத்தகத்திலும் இந்த புத்தகத்திலும் தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதாலும் அது தெரிய வருகிறது. இந்த பேரால வந்து சகோதரர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லின்னு வர்றாருன்னா, அந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் அது வெளிப்படும் போது, அது ஆரம்பம் போது அது கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். காரணம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத பாகத்துல ஆரம்பிடும். ராஜ்யத்தின் அதிகாரம் ஆரம்பிக்கும், ஆனா கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகம் ஆரம்பிடும். நெக்ஸ்ட் தான் அடுத்து தான் வரும் அங்க கண்ணுக்கு தெரியிற ராஜ்யம் பாகம். ஆனா கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் பாகம் எதுக்காக இருக்குன்னா, இப்போ இருக்கிற வானம் பூமி ஒளிந்து போகிறது. இப்போ இருக்கிற இந்த உலகத்தோடு இருக்கிற ராஜ்யங்கள் ஓடி இருக்கிற நீக்கப்படுதல். இந்த விஷயத்தை நீங்க நல்லா தெரியும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் வசனம் 11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. பாத்தீங்களா, இந்த விஷயம் வந்து பேசுறது நம்ம பார்க்கிறோம். 1874 பெரிய வெள்ளை சிங்காசனம், தேவனுடைய ராஜ்யம், அவைகள் மேல் உட்கார்ந்திருத்தர் வந்து நம்ம பார்க்கணும்னா அது இயேசு கிறிஸ்து மற்றும் உயிர்ப்பிக்கப்பட பின்பு நம்ம பார்க்கிறோம். அந்த
சரீராங்கங்கள். அப்போ இப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகத்துல இருக்கிற வேலை என்னன்னா, இப்போ இருக்கிற வானம் பூமி, 2ஆம் உலகத்தின் வானம் பூமி அகன்று போகணும். இப்ப இந்த அகன்று போகுதல் எங்க போய் முடியும்? எப்படி இது விஷயத்தை வந்து ஆ முடியும்? அதாவது முடிவுக்கு போவோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் வசனம் 1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்ப எப்போ ஒரு புதிய வானம், புதிய பூமி காணப்படும்? முந்தின இருக்கிற வானம், பூமி ஒளிந்து போன பின்பு. நோட் பண்ணு. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கண்க்கு தெரிகிற ராஜ்யத்தின் பாகம். புதிய வானம், புதிய பூமி வெளிப்படுற அந்த பாகம். அது எப்போ ஆரம்பிக்கும்னா, முந்தின வானம், முந்தின பூமி ஒளிந்து போகிறது பின்பு. இது விஷயம் வந்து தான் நம்ம பார்க்கணும். அந்த டாட்டட் லைன், பிரிப்பிரி லைன் நம்பர் 10 டிவைன் பிளான் சார்ட்ல. அங்கே சமுத்திரம் இல்லாம போகுதுன்னா அது என்ன அர்த்தம்னா, தீமையின் அனுமதி அங்கே முடியுது. சோ இந்த பேராகிராஃப்ல அருமையான வகையில பார்க்கிறோம். பிரதர் ரசூல் பேசுறாரு. அந்த ராஜ்யத்தின் வெளிப்பாடு முதலாவது கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகம். நெக்ஸ்ட் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தின் பாகம். இந்த கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகத்துல வந்து இப்போ இருக்கிற வானம் பூமி, இது இப்போ இருக்கிற ராஜ்யங்கள், அதிகாரங்கள் எல்லாமே ஒளிந்து போகும். சகோதர சகோதரிகள், ஏதாவது புரியல கூட நீங்க சொல்லலாம். இது நம்ம புரியல பிரதர், சொல்லுங்க. பிரதர் வணக்கம் பிரதர். மேரி சிஸ்டர் வணக்கம். கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் என்று சொன்னீங்கல்ல பிரதர், அது நம்மளுக்கு தெரியும், உலகத்துல இருக்கிற ஜனத்துங்களுக்கு தெரியாதல்ல பிரதர்? கண் சொன்னா நேர்கண், நேர்கண், மனிதன் கண், மனிதன் கண். அதுதான் உலக ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. நம்மளுக்கு மனக்கண்கள் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யமும் வந்துச்சு இல்ல, அது நம்மளுக்கு கிளியரா தெரியும்ல பிரதர். உலக ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாதல்ல? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நமக்கு அந்த புது சிருஷ்டி ஆயிக்கிறதுனால, நமக்கு வந்து அந்த மனக்கண் இருக்கிறதுனால நமக்கு இந்த விஷயத்தை கண்ணுக்கு தெரியுது. ஆனா தேவன் இன்னும் அவருடைய பரிசுத்த ஆவி எல்லாம் மாம்சத்துல ஊற்றப்படல. அதனால தான் மனக்கண் உலகத்துக்கு இப்போ இல்ல. ஓகே ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். வணக்கம் பிரதர். அதான் இன்னொரு டவுட் பிரதர். அதாவது கர்த்தர் சொல்லி கொடுத்த திரும்ப அந்த ஜெபம் வந்து தேவனுடைய ராஜ்யம் என்பது வெளிப்படையானது அல்ல. அதாவது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளதான் இருக்குது, அது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அது புது சிருஷ்டிக்காகுதா அது அல்லது ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு எடுத்துக்கணுமா? அந்த வசனம் கொஞ்சம் தேடி நீங்க காமிச்சிட்டானா உங்களுக்கு என்ன காமிக்கிறோம்னா, அங்க ஒரு ராங் டிரான்ஸ்லேஷன். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள அது வரக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் உங்க மத்தியில இருக்கும் அப்படி வந்து வரணும். ஆக்சுவலி அவங்க அந்த பாரிசியர் சாதுசியர் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, அவ்வளோலாம் பேசுறீங்க நீங்க ராஜ்யம் பத்தி, எங்கே உங்க சேனை, எங்கே உங்க ராஜ்யம்? அப்போ அது பதில் கொடுத்தார். அந்த பதில் கொடுக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளவே இருக்கும் அப்படி சொல்லல, தேவனுடைய ராஜ்யம் உங்க மத்தியில இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ராஜ்யம் பற்றியான அறிவு இந்த உலகத்துல எந்த மனுஷன் இருக்கட்டும், புது சிருஷ்டி இருக்கட்டும், உலக ஜனங்கள் இருக்கட்டும், அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து ராஜ்யம் அவங்களுக்கு முன்னாடி அதை ஆரம்பி அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இதுதான் அது. அப்பதான் அவங்கள கண்டுபிடிப்பாங்க, இதுதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். சோ இந்த ராஜ்யத்தோடு இருக்கிற ரகசியமான கொள்கை கர்த்தர் பேசினார். ஓகேங்க. ஸ்ரீலங்கால இருந்து அன்பு சகோதரர் இருக்கிறாரு ஜெராடு. உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம்.
அன்மியூட் பண்ணி பேசலாம். இல்ல பிரதர், கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்ல. தேங்க்யூ. இருந்தா தாராளமா கேளுங்க. ஃப்ரீயா இது இது முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நோக்கத்துக்கா நம்ம தியானம் பண்ணிருக்கிறோம். மற்ற பிரதர் நான் பிரதர், நீங்க இது கரெக்டான விஷயம். நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லயே படிச்சிருக்கிறோம். இதோ உங்கள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுவாரு. ஆனா ஆக்சுவலா இந்த இதுல வந்து ஆர்டிக்கல்ல பிரதர் ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு என்ன அப்படின்னா, அங்க அதுல இன்னும் ஒரு காரியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா, அந்த ராஜ்யத்துக்குடைய ராஜா கண்டிப்பாட்டு ஒருத்தர் இருக்கணும். அவர் அங்க ஆயத்தமாயிட்டார் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் அங்க வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது. ஏன்னா ஒரு ராஜ்யம் இருக்கணும், அந்த ராஜ்யத்துக்கு கண்டிப்பா ஒரு ராஜா இருக்கணும். அப்ப அந்த ப்ராசஸிங் அங்கேயே ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறத வந்து அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த அந்த டைம்ல இருந்தே இது ஆரம்பிச்சிட்டு அப்படின்ட்டு அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்போ உங்களுக்கு நான் புரியுது. இப்ப நீ என்ன சொல்லிருக்கிறீங்கன்னா, இது உங்க மத்தியில இருக்குது. அது வந்து நம்ம பேசுறோம் பேசிக்கல. அது வந்து இருக்குது. இந்த தவறான மொழிபெயர்ப்பு உங்களுக்குள்ள அது அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு பின்பு இப்போ இன்னொரு அர்த்தத்துல அந்த ராஜ்யம் பத்தி அவங்க விசாரிக்கும் போது பிரதர் அனீஸ் சொல்ற மாதிரி ராஜ்யம்க்கு தேவைப்படுது ராஜாக்கள். ஆனா அந்த ராஜாக்கள் உருவாக்கணும்னா அங்கதான் ஆரம்பிக்கிறது அந்த உருவாக்குதல். முழு யுகத்துல உருவாக்கம் இந்த இந்த இருக்கிற ராஜாக்கள். ஆமா, அந்த அந்த ராஜ்யத்தினுடைய கரு அங்க ஸ்டார்ட் ஆயிட்டு. கரு எக்ஸாக்ட் அந்த வேர்ட் தான் நான் வர வேண்டியிருந்தோம். அந்த கரு அந்த கர்ப்பப்பையில இருக்கிற வளர்ச்சியே அங்க ஆரம்பிச்சிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு அங்க தலைவர் வந்துட்டார் அந்த இடத்துல. கண்டிப்பா. தேங்க்யூ. சகோதர சகோதரிகள், உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கூட நீங்க தாராளமா பேசலாம். சிஸ்டர்ஸ் கூட நீங்க பேசலாம். ஞாபகங்க. தொடரலாம். அடுத்து கடைசி பேரா, முதல் சாப்டர், பக்கம் 6, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இந்த அத்தியாயம் முடிவு. வர இருக்கின்ற அத்தியாயங்கள் பேர் சபையையும் உலகத்தையும் ராஜ்யத்திற்கென ஆயத்தம் பண்ணும்படியாக பல நிலைக்கு உட்பட்ட ஆயத்தங்களை குறிக்கும் தீர்க்க தரிசனங்களையும் பரிசீலிக்கும். அதோடு கூட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது ஏற்படக்கூடிய பரவசமூட்டக்கூடிய மாற்றங்களை பற்றி முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டவைகளையும் நமது கவனத்திற்கு கொண்டு வரும். இந்த ராஜ்யத்தில் உடன் சுதந்திரராக இருக்கும்படியாக பண்ணப்பட்ட வாக்கு தத்துவத்திற்காக காத்து கொண்டிருக்கிற அதே வேளையில் ஆண்டவரோடு ஒத்துழைக்கும்படியாகவும் வர இருக்கின்ற மற்றும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் முக்கிய அறுவடையாளராக ராஜாவாக இருக்கிறவரோடு சேர்ந்து செயல்படும்படியாக காத்து கொண்டிருக்கிற ஜீவித்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இந்த விஷயத்தை காட்டிலும் வேறு எதுவும் முக்கியமானதாக அதிக ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க சாத்தியமில்லை. இந்த கடைசி பேராகிராஃப்ல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பிரதர் சொல்றாரு, இதே புத்தகத்துடைய வரப்போற அத்தியாயங்கள்ல நம்ம நிறைய இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நம்ம எடுப்போம். அந்த தீர்க்க தரிசனங்கள் வழியா நம்மளுக்கு வேற வேற பார்வை கிடைக்கும். அந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படுது, அந்த ராஜ்யம் எப்படி பாதிக்கப்படுது, பேர் கிறிஸ்து சபை மேல எப்படி அது பாதிக்கப்படுது, உலகத்து மேல வரப்போற இருக்கிற அத்தியாயங்கள்ல அந்த விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். இப்பொழுது மிக முக்கியமான வேலை அப்போ பேசுகிறார். 1890 முக்கியமான வேலை வந்து அந்த கர்த்தர் பிரதான அறுக்கிறவர் அவருடைய கூட ராஜா கூட அந்த வேலை, அந்த அறுவடை வேலையில அகப்படணும். எதனால? எனக்கு இப்பதான் பிரதர் அனிஷ் கூட சொன்னாரு, அந்த ராஜாக்கள் உடைய உருவாக்குறது, அந்த கரு ஏதோ வந்து கர்ப்பப்பையில உருவாக்குது, அது முடிவுக்கு போகுது. இப்போ இந்த அறுவடை காலத்துல இது முடிவுக்கு போகுது. ஸோ இதுதான் விஷயத்த இங்க இந்த
சாப்டருடைய கடைசி பேரால நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க பேசலாம். யாருக்கு இது நான் புரியல கூட நீங்க தாராளமா சொல்லலாம். கூச்சம் வேண்டாம். நம்ம திருப்பி சொல்லுவோம். பிரதர் இன்னொரு முறை சொல்லுங்க பிரதர். சரி சிஸ்டர். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த கடைசி பேரால பிரதர் சொல்றாரு, வரப்போற அத்தியாயங்கள்ல இதே 3ஆம் வால்யூம்ல இந்த ராஜ்யம் எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த தீர்க்க தரிசனங்கள் வழியாய் எப்படி அந்த ராஜ்யம் பாதிக்கப்படும், ஆஹ் பேர் சபை மேல எப்படி அந்த ராஜ்யம் பாதிக்கப்படும், உலகத்தின் மேல வரப்போற அத்தியாயங்கள்ல இதே 3ஆம் வால்யூம்ல வந்து அது வெளிப்படும். அநேக தீர்க்க தரிசனங்கள் எடுத்து பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இந்த ராஜ்யத்தோட இருக்கிற காரியங்கள் பார்க்கும்போது பரிசுத்வான்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்வான்கள் யார் வந்து அந்த ராஜ்யத்துக்காக காத்து கொண்டிட்டு இருக்கிறாங்க, ஜபிக்கொண்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஒரே பெரிய நோக்கம் என்ன இருக்குன்னா, இப்போ கர்த்தர், பிரதான இருக்கிறவர், ராஜா, ஆண்டவர் இயேசு கூட அந்த வேலையில அகப்படணும். ஞாபகம் வைக்கணும், அவர் பேசுகிறார் 1890 பார்வையில 1890 இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். புரிஞ்சுட்டீங்களா சிஸ்டர்? ஓகே பிரதர், புரிஞ்சிச்சு பிரதர். வேற ஏதோ கேள்வி சகோதர சகோதரிகளே? ஏன்னா இந்த சாப்டர் இங்க முடியுது, 1ஆம் சாப்டர் முடியுது. 1ஆம் சாப்டர் வந்து உடைய இருக்கிற தலைப்பு உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது வந்து முதல் சாப்டர், ஒரு அறிமுகமான சாப்டர் முடியுது. 2வது சாப்டருக்கு நம்ம போக போறோம். இப்போ யாருக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துன்னா பேசுங்க, இல்லாட்டி நம்ம அடுத்த சாப்டருக்கு நம்ம போக போறோம். சிஸ்டர் தொடரலாம். அத்தியாயம் 2 முடிவு காலம் அல்லது அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். தானியேல் 11வது அதிகாரம். முடிவு காலம், அதன் ஆரம்பம் கிபி 1799. அது முற்று பெறுவது கிபி 1914. எதை ஆயத்தம் செய்ய வேண்டும்? அதன் நோக்கம் உலக சரித்திரம் தீர்க்க தரிசனமாக அதன் முக்கியமான ஆட்சியாளர்கள் மூலம் கண்டுபிடிக்கப்படுகிறது. கிமு 405 இந்த ஆயத்த நாள் வரை முடிவு காலத்தின் ஆரம்ப காலம் திட்டவட்டமாக குறிக்கப்பட்டது. ஆனாலும் பெயர்கள் அல்லது காலங்கள் இல்லாமல். அடுத்த பேரை படிக்கவா பிரதர்? நீங்க வேற மேல இருக்கிற மேட்டர் படிச்சிட்டீங்க. சரி சிஸ்டர், பேர ஸ்டார்ட் பண்ணு. முடிவு காலம் என்பது 115 வருடங்கள் கொண்டதாகும். அது கிபி 1799 கிபி 1914 வரை. ஆக்கியோனின் முன்னிலையை பார்க்கவும் என்று குறிப்பாக வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் என்பது இதே காலத்திற்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயராகும். ஏனெனில் அதில் அறிவு பெருகி போகும் என்று வேதம் கூறுகிறது. அதிநிமித்தம் அப்பொழுது கண்டுபிடிப்புகள், புதியவைகளை தோற்றுவித்தல் போன்றவைகள் ஏற்படும். அது வரவிருக்கிற 1000 வருட அனுகூலங்களுக்கு வழிவகுக்கிறது. அது எந்திர உபகரணங்களை ஆயத்தப்படுத்தினால் உடல் உழைப்பை குறைக்கும். அது பொதுவாக உலகத்திற்கு நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு சௌகரியங்களையும் உண்டு பண்ணும். இவைகள் கிறிஸ்துவின் நீதியின் ஆட்சிக்கு கீழாக எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மேலும் பூமியை ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்ப உதவும். வேறொரு விதத்திலும் அது ஆயத்திற்கான ஒரு நாளாக அல்லது காலமாக இருக்கும். ஜனங்கள் மத்தியில் வசதிகள் மற்றும் சுதந்திரத்தின் ஒரு சுவையை அளிப்பதாக இருக்கும். இது கிறிஸ்துவின் ஆட்சி ஏற்படும் முன்னர்
உலகத்தை சரியான வழியில் நடத்துவதற்காகவும் இருக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் பலம் பெற்றிருப்பவர்களுக்கு காலாகாலத்தில் உதவி செய்வதாக மாறும். இவைகள் ஜனங்களை எழுச்சி பண்ணுவதற்கும் பொது உடைமை சங்கங்கள் போன்றவைகளை கவிழ்க்கவும் வழி செய்யும். அதோடு கூடவே தற்போது பூமியில் உள்ள அதிகாரங்கள் மற்றும் அரசியல், மத ரீதியான அதிகாரங்களும் வீழ்ச்சியடையும். இப்படியாக தற்போது இது ஒரு ஆயத்த நாளாகும். அதாவது இப்படி ஒரு கவிழ்த்து போடுதல் மூலமாக நெடுநாட்களாக ஜெபித்து கொண்டு வந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பூலோக ஆட்சி ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஒரு ஆயத்த நாளாக இது உள்ளது. ஸோ அன்பு சகோதர சகோதரிகள், இங்க ஒரு விஷயம் நீங்க பார்த்துருக்கோம். நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சுக்கிறேன். இந்த பேரா ஆரம்பிக்கும் போது சகோதரர் ரசல் 1890 எழுதுறாரு. முடிவு காலம் இது எங்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுனா 1799 இருந்து ஆரம்பி இது முடிக்குது 1914. இது ஒரு 115 வருஷம் காலம் அப்படி அவரு எழுதுறாருதான் இங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு இன்னொரு பேரு அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு 2025 இது படிக்கும்போது கண்டிப்பா சில விஷயங்களை சுற்றி காமிக்க வேண்டி இருக்குது. அதோடைய இருக்கிற கருத்துக்கள் கூட கண்டிப்பா நீங்க பேசலாம். சோ இங்க தெரியும் பிரதர் ரசல் இந்த விஷயங்கள் எழுதும் போது அவர் ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னா அந்த முடிவு வரும் 1914. ஆனா நம்ம தெரியும் அதுதான் நடக்கல. இப்போ நம்ம 2025 இருக்கிறேன். அந்த வகையில பார்க்கும்போது இந்த 2 காலம், முடிவு காலம் மற்றும் அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் எந்த வசனத்துல இருந்து எடுக்கப்பட்டது வாசிக்கலாம். முடிவு காலம் தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். The time of the end. தானியேல் 12வது அதிகாரம் வசனம் 4. தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். இந்த முடிவு காலம் நம்ம பார்க்கிறோம். இது ஆரம்பிக்கிறது 1799. முடிவு காலம் 1799 ஆரம்பிக்கிறது. எந்த முடிவுக்கு? இது முழு சுவிசேஷ யுகத்துக்கு முடிவு மற்றும் நம்ம பார்க்கிறோம் 2ஆம் உலகத்தின் முடிவு. இது 1799 இருந்து ஆரம்பி இது 1914 முடியறது இல்ல. இது இன்னும் முடிக்கவே இல்லை. நம்ம 2025 இருக்கிறோம். இது எங்க போய் முடியுது? அந்த பிரிப்பிரி லைன் டிவைன் பிளான் சார்ட்ல நம்பர் 10. ஆனா அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் அந்த வசனம் எது? அந்த வசனம் நாகும் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். மீகா பிரதர் நாகும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களை உடையதாய் இருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். இந்த முழு வசனம் ஒரு தீர்க்க தரிசனம் அடையாள பாஷையில. இந்த ஒரு வசனம் பேசுது அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் இந்த தீர்க்க தரிசனம் ஒருவேளை நம்ம எடுத்து ஆராய்ந்ததுக்கு நம்ம இறங்கிட்டானா
நீங்க என்ன பார்க்கணும், அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் ஆரம்பிக்கிறது 1874 இருந்து. இந்த முழு இருக்கிற கண்க்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகம் தான் அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். ஆனா அந்த நேரத்துல பிரதர் கீழே எழுதுறாரு. இப்ப நம்ம அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் இருக்கிறாரு. எப்போ 1890ல அவர் எழுதுறாரு. அது கரெக்ட் தான். 1890ல ஆயத்தம் பண்ணும் நாள்ல இருக்குது. அது கரெக்ட் தான். ஆனா ஆயத்தம் பண்ணும் நாள் ஆரம்பிக்கிறது 1799 அது கரெக்ட் இல்ல. ஆயத்தம் பண்ணும் நாள் ஆரம்பிக்கிறது 1874ல கர்த்தருடைய 2ஆம் வருகையிலிருந்து ஒட்டுமொத்த கண்க்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகம் ஏதோ கொண்டு வருது. கடைசியில சபையுடைய முடிவு, சபையுடைய மகிமை அடைதல், ஏதோ இந்த தீர்க்க தரிசன வசனம் நாகூம்ல சொல்லப்படுது. இதுதான் அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். ஆனால் முடிவு காலம் ஆரம்பிக்கிறது 1799. இது கொண்டு வருது அந்த டாட்டட் லைன். இன்னும் அது முடிவுக்கு போகவே இல்லை. இது வந்து அந்த 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 டீடைலிங் நாங்க வந்து டேட் டீடைலிங் வந்து உங்க முன்பாக வைக்கிறோம். சகோதர சகோதரிகளை நீங்க பேசலாம். இந்த ஆயத்தம் பண்ற வேலை இந்த முடிவு காலத்துல வந்து அறிவு பெருகி போகும். அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். இந்த விஷயத்தை இந்த தானியல் தீர்க்க தரிசனத்துல இருந்து 12ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட பிரகாரமாக இதெல்லாம் விஷயம் பிரதர் பந்து பேசுறார். என்ன சொல்றாருன்னா, இந்த இருக்கிற காலகட்டத்துல வந்து உலகத்துல வந்து அறிவு பெருகி போகிறது. அநேக கண்டுபிடிப்புகள் இருக்கும். அநேக வகையில வந்து மனுஷனுடைய இருக்கிற வாழ்க்கையில நேரம் அதிகமான நேரம் வெளிப்படும். ஏன்னா இயந்திரங்கள் பயன்படுத்துவாங்க. வாழ்க்கையில வந்து உலகத்துல வந்து அநேக விஷயங்கள் மாறும். இதெல்லாம் கண்க்கு தெரிகிற ராஜ்யத்தின் பாகத்துக்காக ஆயத்தமான இருக்கிற காரியங்கள்லாம் இருக்கும். சமயம் முடிவுக்கு வந்துருக்கிறோம். ஆனா இப்போ நீங்க பேசலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மறுபடியும் இதே பேர வந்து நம்ம ஆரம்பிக்க போற நெக்ஸ்ட் வீக் கூட. இப்ப நீங்க யாரானு பேசினா பிரதர் நான் அனீஸ் பேசுறேன் பிரதர். இப்போ 1000 அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்கன்னா 1899 அப்படிதானே? முடிவு காலம் 1799. 99ல இருந்து 115 வருஷம் அது ஆயத்தம் பண்ணுடைய காலம். அது வந்து முடியது வந்து 1914. சரிங்களா பிரதர்? இப்போ இந்த இடப்பட்ட ஒரு காலம் இருக்கு. ஒருவேளை இதை இப்படி கூட எடுக்கலாமே. ஏன்னா 1914 அப்படிங்கிறது வந்து எதுக்கு அந்த அந்த வருஷம் எதுக்கு அப்படின்னா, அதாவது உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த உலக போர் எதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இஸ்ரேலை வந்து ஒரு தேசமாட்டு மாற்றுறதுக்கு தேவன் வகுத்த ஒரு திட்டம். அப்போ என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேலுக்கு தேவன் வந்து இந்த இந்த அவங்களுக்கு நாடு கொடுக்கணும். அதுக்கு அந்த ஆயத்த பண்ணுடைய வேலை போயிருக்கலாம் இல்ல ஒரு 115 வருஷம். இது நீங்க இப்படி கேட்கலாம். பட் இது ஆயத்தம் பண்ணும் நாள் ஒரு பேரு. இன்னொரு பேர் முடிவு காலம். முடிவு காலம் வந்து 1799ல இருந்து அது என்ன விஷயம் பார்க்கணும்னா, என்ன முடியும்னா யுகம் முடியணும். சுவிசேஷ யுகம் முடியணும். அப்ப சுவிசேஷ யுகம் முடியுதுன்னா அந்தி கிறிஸ்து வெளிப்படணும். அந்தி கிறிஸ்துடைய அழிவு நடக்கணும். அதெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லை. அந்த முடிவு காலம் இருக்கிற விஷயத்தை டாட்டட் லைன். சரி சரி பிரதர். இது ஆக்சுவலா வந்து இஸ்ரேலுக்கு நாடு கொடுக்க ஒரு வேளை எப்படி பண்ணிருக்கலாம். இன்னி ஒரு வேளை இந்த உலகத்துக்கு வந்து ஒரு இது உலகத்துக்கு ஒரு ஆயத்தம் பண்ணோடைய நீங்க கேக்குறதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த ஆயத்தம் பண்ணும் நாள் இருக்கிற வார்த்தை ஏதோ வருதுன்னா நான் சொன்ன நாகும் 2:3 நாகும் 2:3 உடைய இருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் அந்த அடையாள பாஷை நீ போய் பார்த்தாக்கா அது முழுக்க பேசுது சபையுடைய இருக்கிற முடிவு, சபையுடைய மகிமை அடைதல். சோ அது இஸ்ரேலுக்கு எதுவுமே அங்கே இல்ல. இல்ல இப்போ ஆக்சுவலா இப்போ 2014 வரைக்கும் 1914 வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய வேலை. அதுல இருந்து ஒரு 115 வருஷம் போட்டாச்சுன்னா இனி அப்ப இது எப்போ முடியுது அப்படின்னா, சும்மா நான் சும்மா ஒரு இது சொல்றேன். வரக்கூடிய 29ல முடியுது. 2029 அந்த ஒரு 15 வருஷம் போட்டாச்சுன்னா ஏன் இஸ்ரேலுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணக்கூடியது உலகத்துக்கு ஒரு ஆயத்தம் பண்ணக்கூடிய வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு சும்மானாலும் கேட்கிறோம். தப்பாட்டு நினைக்காதீங்க. புரியுது. அப்படியே வைக்கிறேன் இந்த பாயிண்ட் சகோதரர்கள் மத்தியில. மற்ற சகோதர சகோதரிகள் நீங்க ஏதாவது பேசுறீங்களா இந்த ஃபர்ஸ்ட் பேரா?
2வது அத்தியாயம் முடிவு காலம் அவருடைய பண்ணுமால் புரிஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். தெளிவு இருந்தனா சந்தோஷம். இன்னும் ரெக்கார்டிங் கேட்கணும், அடுத்த கிளாஸ்ல கூட நம்ம திருப்பி கேட்கிறோம், அது கூட வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் மௌனமா இருக்கிறதுனால நாம் புரியணும். இப்போதைக்கு நம்மளுடைய கிளாஸ் முடியுது. தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த இருக்கிற தியானம் வழியை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் சகோதரி வில்பெட் ராணிக்கு மிக்க நன்றி. ஆமென்.